ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது ஸ்நாக்குக்கும் செய்யலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம், அந்த மாதிரியான ஒரு ரெசிபி. அதாவது பிள்ளைங்க வந்து சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வர நேரத்தில் நல்லா சூடாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களும் பசியோடு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நமக்கும் வேலை ஈஸியாக இருக்கும். நல்ல ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்ற திருப்தியும் இருக்கும், பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாய் வச்சிடலாம். அதுக்கு இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். அதை போட்டு வறுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு மாவு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா அந்த மணம் வர்ற மாதிரி வறுத்துக்கோங்க. ரொம்பையும் கருக விட்டுறக்கூடாது. லைட்டாக அந்த ஒரு சூடு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறமா இதை ஒரு லைட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். மாவு வறுத்ததுக்கப்புறமா நல்லா ஆறிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணியை தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், நல்லா அந்த உருண்டையாக இல்லாமல் இருந்தால் தான் நல்லது. ஏன்னா அந்த உருண்டையாக இருந்துச்சுன்னா அது வந்து மாவு வந்து ஈரமாயிருக்காது. இந்த பார்த்தீங்களா, அதனால தான் உருண்டையாக இல்லாமல் இருந்தால் நல்லது. மாவு வந்து நல்லா வேகும். அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டேன். மாவு ஒரு பக்கம் ரெடியாக இருக்குது. நான் வந்து ஸ்டீமரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து ஸ்டீமர் நம்ம வந்து புட்டு செய்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் கேக் வந்து ஸ்டீமில் கேக் செய்வோம்ல, அதுக்கு காய்கறி வேக வைக்கிறதுக்கு, இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் ஆவியில் வேக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த ஸ்டீமரில் நம்ம வேக வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஸ்டீமரில் தான் நான் இன்றைக்கி புட்டு கூட செய்கிறேன். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் இருக்கும். ஒரு வேளை இல்லைன்னா வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நம்ம வந்து வீட்டில் வந்து நிறைய யூஸ் ஆகுது. இட்லி பாத்திரத்தை தூக்கி வச்சு வேக வைக்கிறத விட இது வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்குது. ஸ்டீமரோட லிங்க் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா டேக் பண்ணுறேன். அதை தொட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இது கூட மாவு போட்டுக்கிறேன். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ மூடி வச்சுருவோம். இது கூட இந்த மாதிரி மூடியும் வந்துடும். நல்லா இந்த மாதிரி ஸ்டீமெல்லாம் வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் இந்த ஸ்டீமர். வேணால் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. டேக் பண்ணுறேன். இப்போ வேக வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம இன்னொரு வேலையை பண்ணிட்டு வந்துடலாம். புட்டு வேக வச்சாச்சு. அடுத்ததாக நம்ம வந்து இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை வறுத்துக்கலாம். நல்லா இது வேர்க்கடலை வறுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். நீங்கள் கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, எந்த எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். எள்ளை வந்து அப்படியே போட்டோன்னா கசக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் வறுத்துட்டோம்னா அந்த கசப்பு இருக்காது. அதனால் வறுத்துடலாம். நல்லா படன்னு வெடித்து வரும் பாருங்கள், அந்த டைமில் இறக்கிக்கலாம். வேர்க்கடலை நல்லா அப்புறமா தான் எள்ளு போடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ரெண்டும் வறந்து வரதுக்கு. நீங்கள் வேர்க்கடலை போடுறப்பயே எள்ளே போட்டிங்கன்னா எள்ளும் ரொம்ப கருகி போயிடும். அதனால் கடைசியாக எள்ளு போட்டு வறுத்துட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சுருவோம். அதே போல் என்னென்னா, ஆற வைக்காமல் அரைக்கக்கூடாது. ஆற வச்சுட்டு தான் நம்ம வந்து இதை வந்து குறப்பாக அரைச்சிக்கணும். இப்போயே நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா அப்படியே பேஸ்ட் மாதிரி கம்மு மாதிரி ஒட்டிக்கும். அதனால் நல்லா ஆற வச்சுருங்க. சில்லுன்னு ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணிக்கலாம். வேர்க்கடலை எள்ளும் நல்லா ஆறி மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். அவ்வளோதான், வேக வச்சாச்சு. இதுக்குள்ளேயும் நம்ம பவுட்ரு பண்ணி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இது கூட 2 ஏலக்காய், நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை, இதை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம புட்டு வந்து கையில் வந்து இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா கட்டியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி உதிரியாக வந்துருக்கு பாருங்கள். இவ்வளோ சூப்பராக பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இது கூட நம்ம வந்து ஒரு நாட்டு சக்கரை சேர்த்துக்குவோம். நாட்டு சக்கரை உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, எள்ளு, இதெல்லாம் இப்போ இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட தேங்காய் இப்போ கலந்துருவோம். இது கூட உங்களுக்கு வந்து முந்திரி பருப்பு போடணும்னா கொஞ்சம் நெய்யில் வறுத்து முந்திரி பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் உங்கள் விருப்பம்தான். நான் வந்து நம்ம வீட்டில் முந்திரி பருப்பும் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, அதே போல் நெய்யும் சாப்பிட மாட்டாங்களா, அதனால் நான் வந்து சேர்த்துக்கல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு ராகி புட்டு நல்லா ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சு. உங்கள் பிள்ளைங்களுக்கு சாயங்கால டைமில் கொடுக்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா, இனிப்பு மட்டும் உங்களோட அளவை பொறுத்து இனிப்பு சேர்த்துக்கோங்க. பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர டைமில் நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்காக இருக்கும். அதனால் ட்ரை பண்ணுங்கள். அருமையான டேஸ்ட்டில் புட்டு செஞ்சு சாப்பிட்டாச்சு. காலையில் லைட்டாக சிம்பிளாக தான் சாப்பிட்டோம். சரி, ஒரே தான், ஏன்னா எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து லேட் ஆயிரும். அதனால் சரி கொஞ்சம் பசிக்காக கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே முடிச்சிட்டோம். அடுத்து நான் வந்து லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக ஒரு மோர் குழம்பு, அதுவும் காய்கறி எதுவும் போடாமல் வெறும் மோர் குழம்பு, எம்டியாக ஒரு மோர் குழம்பும் அது கூட கொத்தவரங்காய் பொரியலும் தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி லஞ்ச் நம்ம வீட்டில் அதுதான். இப்போ அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டேன். சரி மோர் குழம்பு செஞ்சிடலாம், ஏன்னா சட்டுன்னு வேலையை முடிக்கணும், வேறு வேலையும் இருக்கா, அதனால் சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளான மோர் குழம்பு. அதே போல் டெய்லி என்ன
என்ன குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு டெய்லி யோசிக்கிறாப்புல இருக்குது. வீடியோ போடுறதுனால இந்த குழம்பு செஞ்சுட்டோம், அந்த குழம்பு செஞ்சுட்டோம், இந்த குழம்பு செஞ்சுட்டோம் அப்படின்னே தோணும் எனக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி என்ன இருந்ததுன்னா நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலில் பாருங்கள். நிறைய குழம்பு வெரைட்டி, நிறைய லஞ்ச் ரெசிபிஸ் எல்லாம் போட்டிருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு செய்யுங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் 1 பாட் ரைஸ், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, குழம்பு ரெசிபி, பிரியாணி வெரைட்டி, வெஜ்ஜில், நான்வெஜ்ஜில், ஸ்வீட்டில், இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது நம்ம செரின்ஸ் கிச்சனில். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நான் மோர் குழம்புக்கு ரெடி பண்ணுறேன். மோர் குழம்பு செய்கிறதுக்கு இந்த பாருங்கள், இந்த தேங்காய் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் அதை சேர்த்துக்கிறேன். கூடவே இது போல் ஒரு 2-3 பூண்டுப்பல், 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதை தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். அடுத்து மோர் குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்தும் கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. மோர் குழம்புக்கு கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சிங்கன்னா டேஸ்ட் நல்ல மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இப்போ அரைச்சோலையாக தேங்காய் பேஸ்ட் அதை சேர்த்துருவோம். அவ்வளோதான். இந்த மாதிரி லைட்டாக அந்த தாளிப்பு கூட போட்டு நம்ம அரைச்ச தேங்காயை இந்த மாதிரி தாளிப்பில் போட்டு லைட்டாக இது போல் வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் இல்லை, சும்மா அந்த சூட்டுக்காக ஒரு 30-40 செகண்டுக்கு இது போல் வதக்குனதுக்கப்புறமா இப்போ நம்ம தயிர் வந்து நல்லா விஸ்கு வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன், அப்படியே சேர்த்துக்கோங்க. நீங்கள் தயிர் அப்படியே சேர்த்திங்கன்னா திரியாக இருக்கும். அதனால் நல்லா ஒரு விஸ்கு வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், வலுவலுன்னு. அடுத்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை, அவ்வளோதான். அதே போல் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. லைட்டாக சூடானால் போதும், நம்ம வந்து இறக்கிடலாம். சும்மா பார்த்துக்கோங்க, ஒரே 1 நிமிஷத்துக்கிட்ட அப்படியே வச்சுருங்க. லேசாக நுரக்கட்டி அந்த மாதிரி நுரக்கட்டி வர்ற மாதிரி இருந்ததுன்னா அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறணும். நீங்கள் வந்து 1 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்லாம் கட்டாயம் கிடையாது. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தாலுமே லைட்டாக அந்த நுரக்கட்டி வரும் பார்த்தீங்களா, அது 30 செகண்டில் வரலாம், 1 நிமிஷத்தில் வரலாம். அதே பொறுத்து நீங்கள் அந்த நுரக்கட்டி வரதை பொறுத்து ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதில் காய்கறி எதுவுமே நமக்கு தேவையில்லை. சிம்பிளாக செய்கிற மோர் குழம்பு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த நுரக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து இறக்கி வச்சிட்றேன். இதில் மல்லித்தலையெல்லாம் நம்ம வந்து போடவே தேவையில்லை, அப்படியே இறக்கி வைக்கிறது தான். வச்சு அடுத்து பொரியல் பண்ணிடலாம். மோர் குழம்பு வச்சுட்டு நம்ம போய் கொஞ்சம் நேரம் இப்படி இருக்கலாம் அப்படின்லாம் இல்லை. சட்டுன்னு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி. நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து என்ன குழம்பு செய்கிறது அப்படின்னு யோசிப்பீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் தயிர் இருந்ததுன்னா எடுத்து சட்டுன்னு தேங்காய் அரைச்சி அப்படியே தாளித்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அருமையாக இருக்கும். சைடிஷ் கூட ஒரு ஊறுகாயோ அப்பளமோ பொரிச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஈஸியாக செஞ்சு முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த குழம்பு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். பொரியலெல்லாம் ரொம்ப சிம்பிளான வேலை தான். கொஞ்சம் கடுகை பொரிய விட்டு ஒரு வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் வெட்டி போட்டு அப்படியே தாளித்து போடுறது தான். ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றும் கிடையாது. பொரியல் நார்மலாகவே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதெல்லாம் இல்லை, சரியா? லைட்டாக தாளித்து விட்டதுக்கப்புறமா காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். கொத்தவரங்காய் வந்து 1/4 கிலோ அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், அடுத்ததாக உப்பு லைட்டாக கலந்து விடுறோம். இப்போ வந்து தண்ணியை ஊற்றுறோம். தண்ணி ஊற்றி வேக வைக்கணும், அப்போ தான் வந்து கொத்தவரங்காய் வந்து வேகும். நம்ம நார்மலாக மற்ற காய்களெல்லாம் தண்ணி வந்து கம்மியாக ஊற்றினாலே வெந்துடும். ஆனால் கொத்தவரங்காய்க்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் நல்லா வேகும். அதனால் இந்த காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். உங்களுக்கு இந்த கடாய் வேணும்னா நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த கைப்பிடி வந்து சூடே ஆகாது, அவ்வளோதான். இது வந்து கொத்தவரங்காய் வந்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் போட்டால் இறக்குறது தான் இருக்கட்டும், அவ்வளோதான். பாருங்கள், நல்லா காய் வெந்து தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இந்த டைமில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பொரியல் வந்து ரொம்ப சிம்பிளாக செய்கிறது தான், அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நமக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் பொரியல், இந்த மாதிரி கொத்தவரங்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதாவது நம்ம ஊர் காய்கறிகளில் செய்கிற பொரியல் வந்து ரொம்ப பிடிக்கும். வெறும் சாதத்திலே போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடுவேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது கொத்தவரங்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் பொரியல். இது வந்து ரொம்ப பிடிக்கும். வெறும் சாதத்திலே போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடுவேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது கொத்தவரங்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் பொரியல். இது வந்து ரொம்ப பிடிக்கும். வெறும் சாதத்திலே போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடுவேன்.
அவரைக்காய் இந்த 3 பொரியலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக செய்கிறதுல டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். மோர் குழம்புக்கு நிறைய வெரைட்டி சைடிஸ் எது வேணாலும் செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா வெறும் மோர் குழம்பு மட்டுமே ஊற்றி சாப்பிட்டாலே டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு நான் மதியம் லஞ்சு செஞ்சு முடிச்சாச்சு. இன்றைக்கி 2 வேலையோட ரொட்டீன் ஒரே நேரத்தில் முடிச்சுட்டேன். நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.